வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு கிரக யுத்தம் என்றால் என்ன அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போ கிரக யுத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அது கிரக யுத்தம் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கிரக யுத்தத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு என்ன அப்படின்னா, எந்த கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா புஜாதி ஐவர்கள் இணையக்கூடிய அமைப்பே கிரக யுத்தம் ஆகும். புஜாதி ஐவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா குரு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், இந்த கிரகங்கள் ஒரு ராசியில் இணைந்திருக்கும் பட்சத்தில் நெருங்கிய பாகையில் சஞ்சரிக்கும் கால அளவே கிரக யுத்த அமைப்பாகுங்க. அதாவது என்னென்னா, ஒரு ராசியில் இந்த கிரகங்கள் 2 கிரகங்களோ 3 கிரகங்களோ 4 கிரகங்களோ 5 கிரகங்களோ இருக்கணும்னு இல்லைங்க. இந்த கிரகங்கள் கிரக யுத்தத்தில் ஒரு ராசியில் நெருங்கிய பாகை அமைப்பில் இருக்குது அப்படின்னா இந்த கிரகங்கள் கிரக யுத்தத்தில் இருக்குது அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. சரி, இப்போ கிரக யுத்தத்தில் வெற்றி அடைந்த கிரகங்கள் தன்னுடைய திசா காலங்களில் முழுமையான பலன் தரும், அதாவது உயர்வான பலனை தரும். அதோடைய தன்மை பாதிக்காத அமைப்பில் அந்த என்ன ஆதிபத்தியமோ என்ன காரகமோ அதுக்குண்டான பலன்கள் முழுமையாக அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதாவது எப்படின்னா, கிரக யுத்தத்தில் வெற்றி அடையக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா, அந்த கிரகங்கள் பாருங்கள் நெருங்கிய பாகையில் இருக்குது இல்லைங்களா. அந்த பாகையில் எந்த கிரகம் அதிக பாகை கொண்ட கிரகமாக இருக்குதோ அந்த கிரகம் தாங்க கிரக யுத்தத்தில் வெற்றி அடைந்திருக்கு. அந்த கிரகம் தன்னுடைய திசையில் முழுமையான உயர்வான பலன்களை தன்னுடைய திசா காலங்களில் தரும் அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. சரிங்களா. இப்போ கிரக யுத்தத்தில் தோல்வி அடைந்த கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா குறைந்த பாக அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகம் கிரக யுத்தத்தில் தோல்வி அடைந்திருக்கு. அதனால் தன்னுடைய திசா காலங்களில் முழுமையான பலன் தராது, பாதகமான பலன் தான் தரும். அதாவது சாதகமாக தராமல் பாதகமாக பலன் தான் தரும் அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அது நல்ல ஆதிபத்தியம் பெற்று இருந்தாலும் அது கிரக யுத்தத்தில் தோல்வி அடைந்திருக்கு. அதனால் அந்த கிரகம் தன்னுடைய திசா காலங்களில் முழுமையான பலன் தராது அப்படின்னு நம் ஜோதிட விதியாகும். சரிங்களா. இப்போ இந்த புஜாதி ஐவர்கள்லேயே பாருங்கள், செவ்வாய் பகவானுக்கு கிரக யுத்தத்தில் வெற்றி பெற்று இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திசா காலங்களில் நல்ல பலன் இருக்கும். சரிங்களா. ஆனால் மற்ற கிரகங்கள் கிரக யுத்தத்தில் தோல்வி அடைந்த கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட இருக்குது அப்படின்னா, செவ்வாயோட கூட இருக்குது அப்படின்னா அந்த செவ்வாய் அதோடைய திசா காலங்களில் கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்குது, பாதிப்பு கொடுக்குது அப்படின்னு நம்ம ஜோதிட விதியில் சொல்லுவது உண்டுங்க. அதாவது எப்படின்னா, செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், பொதுவாக போர் குணம் கொண்டவர், எதாக இருந்தாலும் சட்டுன்னு கோவப்படை தன்மை கொண்டவர். சரிங்களா. போர் குணம் கொண்டவரே செவ்வாய் பகவான் அவர் கிரக யுத்தத்தில் மற்ற கிரகங்களோட இணைந்து இருக்கும் பட்சத்தில் அது வெற்றி பெற்று இருக்கும் பட்சத்தில் அந்த லக்னத்துக்கு செவ்வாய் பகவான் பகை கிரகமாகவோ அல்லது தீய ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக வரும் பட்சத்தில் அவங்களுடைய திசா காலங்களில், அதாவது செவ்வாயுடைய திசை நடந்தாலும் சரிங்க, செவ்வாயோட கிரக யுத்தத்தில் தோல்வி அடைந்த கிரகங்கள் இணைந்த கிரகங்கள் திசை நடந்தாலும் சரிங்க, அது பிரச்சனை கொடுக்கும், பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரத்தில் உண்டு. சரிங்களா. இப்போ அந்த செவ்வாய் பகவான் பாருங்கள், அந்த லக்னத்துகளை ஒரு சில மூல புத்தகங்களில் கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றிருந்தால் மட்டும் இல்லைங்க, கிரக யுத்தத்தில் தோல்வி அடைந்திருந்தாலும் செவ்வாய் பகவான் அந்த கிரக யுத்தத்தில் தோல்வி அடைந்திருந்தாலும் இணைந்த கிரகங்களுடைய திசா புக்தி காலங்களை பிரச்சனை கொடுக்குது, பாதிப்பு கொடுக்குது அப்படின்னு கூட சொல்வதுண்டு. சரிங்களா. கிரக யுத்தத்தில் தோல்வி அடைந்திருந்தாலும், ஏன்னா செவ்வாய் பொறுத்த வரைக்கும் போர் குணம் கொண்டவர் அப்படிங்கிறதுனால இந்த கிரக யுத்தத்தில் நெருங்கிய பாகை அளவில் அந்த கிரகம் தோல்வி அடைந்திருந்தாலும் செவ்வாய் அந்த லக்னத்துக்கு பகை கிரகமாக வரும் பட்சத்தில் இணைந்த கிரகத்தோடைய திசா காலங்களில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது, பாதிப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்வதுண்டு. சரிங்களா. இப்போ இந்த கிரக யுத்தம் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பொதுவாக நம் ஜோதிட பொதுவான கருத்து என்ன அப்படின்னா, கிரக யுத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா ஒரு பாகை, அதாவது அந்த ஒரு ராசியில் இந்த புஜாதி ஐவர்களான இந்த கிரகங்கள், அதாவது இப்போ நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா, குரு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், இந்த புஜாதி ஐவர்கள் யாராவது
வந்து 2 பேரோ 3 பேரோ வந்து ஒரு ராசியில் இணைந்து நெருங்கிய பாகை அளவில் சஞ்சரிக்கும் அமைப்பில் இருக்காங்க அப்படின்னா இது வந்து கிரக யுத்தத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாகுங்க. இந்த கிரக யுத்தத்தில் அதிகமான பாகையை கொண்ட கிரகமே வெற்றி பெற்றிருக்கு, கிரக யுத்தத்தில் வெற்றி பெற்றிருக்கு. குறைவான பாகை அளவு கொண்ட கிரகம் தோல்வி அடைந்திருக்கு அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. வெற்றி பெற்ற கிரகம் தன்னுடைய திசையில் முழுமையான பலனும், தோல்வி அடைந்த கிரகம் பாதிப்பான பலனை தருது அப்படின்னு பொதுவான பலன் உண்டு. ஆனால் ஒரு சில அமைப்பு பாருங்கள், அங்கே அந்த கிரகம் அமைப்பு இருந்தாலும் அந்த வீட்டின் அதிபதி அந்த லக்கணத்துக்கு அந்த கிரகங்கள் சுப கிரகங்களாக வரும் பட்சத்தில், அந்த கிரகத்துக்கு சாரம் கொடுத்த கிரகம் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் முடிந்த வரைக்கும் அதை தன்னுடைய திசையில் வந்து கிரக யுத்தத்தில் இருந்தாலும் முழுமையான பலன் தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவும் உண்டுங்க. இந்த கிரக யுத்தத்தில் இருந்தாலும் அந்த கிரகங்கள் தோல்வி அடைந்திருந்தாலும் நல்ல பலன் தரணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த மாதிரி அமைப்பில் நான் இருக்கும் பட்சத்தில் அந்த அமைப்பில் இருந்தாங்கன்னா தன்னுடைய திசையில் நல்ல பலன்கள் தருவாங்க. சரிங்களா? ஆனால் கிரக யுத்தம் அப்படின்னு இருக்கிற இந்த மாதிரி பாகை அளவில் வெற்றி பெற்ற கிரகமே கிரக யுத்தத்தில் முழுமையான பலன் தரும். சரிங்க? இந்த கிரக யுத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி அமைப்பை தான் நாம் இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. சரிங்களா? நன்றி, வணக்கம்.